சின்னவங்கல இருந்து பெரியவங்கள வரைக்கும் ஒரு வியாதி ஆட்கொண்டிருக்கு. அந்த வியாதி என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் டைம். எல்லார் கையிலயும் எப்போ பார்த்தாலும் ஒன்னா ஃபோனோ இல்லை டேபோ லேப்டாப்போ பிசியோ இதை தான் வந்து கையில் அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது எந்தெந்த வயசில் இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக இப்போ குழந்தைங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனோம் அப்படின்னா முதல்ல எல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுவோம், அங்கேயும் இங்கேயும் அதுங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களோட சேர்ந்து மண்டபத்தையே சுற்றி ஓடி வரும், விளையாடும், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்தந்த குழந்தைங்க கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க ஏதாவது ஒரு மேக்சிமம் குழந்தைங்க வீடியோஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹாரரான வீடியோஸ் எல்லாம் பார்க்குற குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மனசுக்குள்ள ரொம்ப அதிகமான பயம் வந்துடுது. அந்த பய உணர்வுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு வெளியே போகிறதுக்கோ இல்லை புது ஆளுங்க கிட்ட பேசுகிறதுக்கோ அவங்க ஒரு தயக்கம், ஒரு கூச்சம், ஒரு பய உணர்வு அதனால் வெளிப்படுது. இன்னும் 2 குழந்தைங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் பேசாமல் அந்த ஃபோன் கூடயே பேசி பேசி இருக்கிறதுனால மற்றவங்களோட கம்யூனிகேஷன் குறைஞ்சி போயிடுது. அப்போ காமனாக இது எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீச் டிலேவாக நம்மளுக்கு ஒரு குழந்தை இன்னும் வரைக்கும் பேச மாட்டேங்குது. யாராவது கூப்பிட்டா கண்ணை பார்த்து பதில் சொல்ல மாட்டேங்குது, ப்ராப்பராக ரிப்ளை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? நம்ம குழந்தைங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் டைமை ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறது தான் இதுக்கான காரணம். அடுத்தது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லைனா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அவங்களையெல்லாம் நம்ம கேட்டகரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே முதல்ல என் பொண்ணு ஃபோனை தாங்க கையில் எடுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரிலாக்ஸேஷன் டாக்டர், ஸ்கூலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறோம்ல, இப்போ நான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க ஃபோன் பார்க்கும்போது வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், எங்கள் பாட்டியோ இல்லை எங்கள் அம்மாவோ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, ஏன்னா எனக்கு அதை நான் சாப்பிட்டுட்டே இது பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிருதான், அதனால அவள் ஃபோன் பார்ப்பாலாம், மற்றவங்க ஊட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் டைமை அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்களேன்.